Assalamualaikum everyone. Hope you all are doing well. இந்த வீடியோல இட்லி தட்டு வைத்து சாஃப்ட்டா டேஸ்டா கேக் எப்படி செய்யலாம் என்று தான் பார்க்க போறோம். இதுக்கு ஓவன் எல்லாம் தேவைப்படாது. கேஸ்லயே 15 நிமிடத்துல செய்திடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வாரீங்க அப்படினா ப்ளீஸ் மறக்காம கீழ உள்ள subscribe பட்டனை தட்டி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக் செய்யறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதுல வெள்ளை கரு இருக்கு இல்லையா, இத வேறே எடுத்து வைத்துக் கொள்றேன். இப்போ இந்த யோக்கோட 1/2 கப் சீனி சேர்த்துட்டு அதே அளவுல 1/2 கப் ஆயில் சேர்த்துட்டு கூட 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சீனி நல்லா கரையும் வர இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அடுத்ததா இதோட 1 கப் மில்க் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்றேன். உங்கள்ட்ட மில்க் இல்ல அப்படினா மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அதுல 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 கப் தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா 250 கிராம் இருக்கும். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட்டிகள் எல்லாம் இல்லாம இந்த ஸ்ட்ரெயினர்ல நல்லா அரித்து எடுத்துக்கொள்றேன். இப்போ இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க எந்த கப்ல கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல அரைவாசிக்கு தான் நீங்க சீனி, ஆயில் எல்லாம் சேர்த்துக்கணும். இத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இத ஒரு ஓரமா வைத்துட்டு எக் ஒயிட் எடுத்து வைத்திருந்தேன் இல்லையா, அத எலக்ட்ரிக் பீட்டரால க்ரீம் டெக்ஸ்சர் வர நல்லா பீட் பண்ணி எடுக்க போறேன். கேக் நல்லா சாஃப்ட்டா வரதுக்காக தான் இது போல செய்றேன். உங்கள்ட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்ல அப்படினா ஆரம்பத்திலேயே முட்டையை நீங்க இது மாதிரி பிரிக்க தேவையில்ல. மொத்தமா சேர்த்து நல்லா ஹேண்ட் விஸ்க் வைத்து பீட் பண்ணி எடுங்க. இந்த எக் ஒயிட் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா க்ரீமா மாறிட்டு இந்த க்ரீமை நம்ம கேக் பேட்டர்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த கேக் பாத்தீங்கன்னா நான் 2 கலர் சேர்த்து செய்ய போறேன். அதால இந்த பேட்டரை 2ஆ பிரித்துட்டு ப்ளூ அண்ட் ரெட் கலர் சேர்க்க போறேன். அடுத்ததா இந்த இட்லி தட்டுல பாத்தீங்கன்னா ஆயில் நல்லா பூசிக்கணும். அப்பதான் கேக் நம்ம எடுக்கும்போது லேசா கலட்டி எடுக்கலாம். 2 கலரும் சேர்ந்த மாதிரி நான் இந்த கேக் செய்யறதால ஒரே டைம்ல தான் நான் 2 கலரையும் ஊத்தி கொள்றேன். நான் திரும்பவும் 2 தடவை ஊத்தி காட்டுறேன். 2 டீஸ்பூன்ல நீங்க 2 பேட்டரையும் எடுத்துட்டு ஒரே டைம்ல ஊத்தி கொள்ளுங்க. இத கேஸ்ல பேக் பண்ணி எடுக்க இருக்கிறதால இது மாதிரி பெரிய கடாய் ஒன்றுல ஸ்டாண்ட் வைத்துட்டு உள்ளுக்கு தான் நான் இட்லி தட்டு வைக்க போறேன். கேஸ் நல்லா குறைத்து வைத்துட்டு 15 நிமிடம் பேக் பண்ணி எடுத்தேன். இப்போ கேக் ரெடி ஆகிட்டு ஆயில் பூசி இருந்ததால இந்த நைஃப் வைத்து லேசா நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்துக்கலாம். குயிக்கா கேக் செய்து சாப்பிட நினைச்சோம் அப்படின்னா இந்த இட்லி தட்டு இருந்தால் போதும், 15 நிமிடத்திலேயே கேக் ரெடி ஆகிடும். இது நல்ல சாஃப்ட்டா டேஸ்டா இருந்தது. இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்ல கூட நீங்க இது மாதிரி செய்துட்டு மேல க்ரீம் டெக்கரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.